ஸோ ஹலோ எவ்ரிவன், இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம கெமிக்கல் கைனடிக்ஸோட செகண்ட் பார்ட் போகிறோம். ஸோ இந்த பார்ட்ல நம்ம என்னெல்லாம் பார்க்க போறோம் அப்படின்னா, ஆர்டர் ஆஃப் த ரியாக்ஷன், மாலிகுலாரிட்டி ஆஃப் த ரியாக்ஷன், அதுக்கப்புறம் யூனிட் ஆஃப் ரேட் கான்ஸ்டன்ட். இந்த மூணு டாபிக் மட்டும் தான் பார்க்க போறோம். ஸோ இந்த டாபிக் மட்டுமே தெரிஞ்சாலே உங்களால என்ன பண்ண முடியும், இந்த ஃபுல் வீடியோவை என்ன பண்ணலாம், ஈஸியாக கொண்டு வந்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நான் என்ன சொன்னேன், யூனிட் ஆஃப் ரேட் கான்ஸ்டன்ட். ஸோ உங்களுக்கு யூனிட் ஆஃப் ரேட் கான்ஸ்டன்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. அந்த ஃபார்முலாவை நீங்க என்ன பண்ணிக்கோங்க, மெமரைஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஹவ் வில் யூ கால்குலேட் த யூனிட் ஆஃப் ரேட் கான்ஸ்டன்ட்? மோல், லிட்டர், செகண்ட், இன்வர்ஸ். ஓகேவா? இங்க என்ன எழுதுவீங்க, n1 மைனஸ் n. இங்க என்ன எழுதுவீங்க, n மைனஸ் 1. இப்போ உதாரணத்துக்கு அவன் செகண்ட் ஆர்டர் கேட்கறாங்கன்னா என்ன பண்ணுவீங்க, மோல் 1 மைனஸ் 2, லிட்டர் 2 மைனஸ் 1, செகண்ட் இன்வர்ஸ். இந்த மாதிரி போட்டு ஆன்சர் கொண்டு வந்துருவீங்க. ஓகே, டன். அடுத்தது ஆர்டர் ஆஃப் த ரியாக்ஷன் வர்சஸ் மாலிகுலாரிட்டி ஆஃப் த ரியாக்ஷன். ஆர்டர்னா என்ன, மாலிகுலாரிட்டினா என்னன்னு தெரியணும். ஒரு காம்ப்ளெக்ஸ் ரியாக்ஷனுக்கு எழுதுறது ஆர்டர், ஒரு சிம்பிள் ரியாக்ஷனுக்கு எழுதுறது, எலிமெண்டரி ரியாக்ஷனுக்கு எழுதுறது என்னது, மாலிகுலாரிட்டி. இதுதான் பேசிக் டிஃபரன்ஸ். மற்றபடி என்னென்ன டிஃபரன்ஸ்லாம் இருக்குன்றதை நம்ம பின்னாடி போக போக பார்க்கலாம். சரியா? சப்போஸ் நான் ஒரு ஈக்குவேஷன் கொடுக்குறேன், a plus b gives p. இங்க இருக்கு 2, இங்க இருக்கு 3. ஓகே, இதுக்கு அவங்க உங்களோட ஆர்டர் கேட்டாங்கன்னா ரேட் இஸ் ஈக்குவல் டு k a பவர் x b பவர் y. சரியா? இந்த எக்ஸும் வையும் நெசசிட்டியா 2ம் 3யுமா இருக்கணும்னு அவசியம் கிடையாது. எப்ப தெரியுமா, இதை அவன் காம்ப்ளெக்ஸ் ரியாக்ஷன் கொடுத்துட்டானா நெசசிட்டியா அது என்னவா இருக்கணும்னு அவசியம் இல்லை, 2 and 3 ஆக இருக்கணும்னு அவசியம் இல்லை. அதாவது லா ஆஃப் மாஸ் ஆக்ஷன் 11th படிச்சிருப்பீங்க. அதுல என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, உங்களுடைய ஸ்டாய்ச்சியோமெட்ரிக் கோஎஃபிஷியன்ட்டை கான்சன்ட்ரேஷனோட பவர்ல எழுதுங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ அதை நீங்க இங்க செய்ய வேண்டாம் அப்படின்னு சொல்றதுதான் ஆர்டர் ஆஃப் த ரியாக்ஷன். தியரிட்டிக்கலா உங்களால கண்டுபிடிக்க முடியாது, எக்ஸ்பெரிமெண்டலாக மட்டுமே உங்களால என்ன பண்ண முடியும், ஆர்டரை கண்டுபிடிக்க முடியும்னு சொல்லுவாங்க. ஓகே, ஒருவேளை இது எலிமெண்டரி ரியாக்ஷனா இருந்துச்சுன்னா நீங்க என்ன எழுதலாம் தெரியுமா, ஆர்டர் ரேட் இஸ் ஈக்குவல் டு k a பவர் 2 b பவர் 3. அப்போ ஆர்டர் கேட்டாங்கன்னா சம் ஆஃப் தி பவர்ஸ். ஸோ சம் ஆட் பண்ணீங்கன்னா என்ன வரும், 2 + 3. 2 + 3 ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் என்னது, 5. ஸோ இந்த மாதிரி தான் உங்களால ஆன்சர் கொண்டு வர முடியும். ஸோ ஒரு காம்ப்ளெக்ஸ் ரியாக்ஷன் கொண்டு வந்தீங்கன்னா ஆர்டர், இதுவே ஒரு சிம்பிள் எலிமெண்டரி ரியாக்ஷனுக்கு பேசுனீங்கன்னா அது என்னன்னு சொல்லுவீங்க, மாலிகுலாரிட்டி. ஆர்டர் வந்து ஃபிராக்ஷனா இருக்கலாம் கூட வாய்ப்பு இருக்கும், ஆனா மாலிகுலாரிட்டி அந்த மாதிரிலாம் இருக்காதுன்னு சொல்லுவாங்க. வேற என்ன சொல்லுவாங்க, மேக்சிமமாவே மாலிகுலாரிட்டி 3க்கு மேல இருக்காது. ஓகேவா? டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்பீஷீஸ் தட் டேக்ஸ் பார்ட் இன் a reaction is only 3. 4வது பர்சனால எல்லாத்தையும் மீட் பண்ற மாதிரி என்ன பண்ண முடியாது, ஓரியன்ட் ஆக முடியாது. அதனால மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் ரியாக்டிங் ஸ்பீஷீஸே என்னவா தான் இருக்கும், 3. மாலிகுலாரிட்டி ஆர்டர் பத்தி டீடைல்டா பின்னாடி பார்ப்போம். ஸோ இந்த பேசிக் கான்செப்டை வச்சு உங்களால கொண்டு போக முடியும். ஆர்டர் கண்டுபிடிக்க சொல்றாங்கன்னா பவர் ஆட் பண்ணுங்க, பவர் ஆட் பண்ணீங்கன்னா ஆர்டர். சப்போஸ் இது காம்ப்ளெக்ஸ் ரியாக்ஷன்னா பவர் ஆட் பண்ணீங்கன்னா ஆர்டர் என்னது, x + 5. எலிமெண்டரி ரியாக்ஷன்னா பவர் ஆட் பண்ணீங்கன்னா 2 + 3 5. ஓகே, டன். ஸோ இங்க பாருங்க, calculate the overall order of the reaction. ஸோ ஒரு ரியாக்ஷன் கொடுத்துருக்கா, whose rate law expression was predicted as. ஸோ அவங்க ப்ரெடிக்ட் பண்ணிட்டாங்க ஏற்கனவே. ஸோ ஆர்டர் என்ன சொன்னா, சம் ஆஃப் த எக்ஸ்போனன்ட்ஸ். ஸோ இங்க என்ன இருக்கு, 3/2. அடுத்து என்ன இருக்கு, 1/2. ஆட் பண்ணீங்கன்னா 4/2. சால்வ் பண்ணீங்கன்னா 2. அவ்வளவுதான் ஆன்சர். நெக்ஸ்ட் பாருங்க, டிஃபைன் ரேட் கான்ஸ்டன்ட். ஒரு ரேட் கான்ஸ்டன்ட் என்னன்னு சொல்லலாம் தெரியுமா? இட் இஸ் a proportionality factor in the rate law expression for a chemical reaction. It is defined as the rate of chemical reaction for which the concentration of each of the reacting species is unity. ஒண்ணுமே இல்ல, a plus b is equal to product ன்னு சொல்றீங்க. அப்ப ரேட் எப்படி எழுதலாம் படிச்சிருக்கோம், rate is directly proportional to concentration of a, concentration of b. இந்த directly proportionality symbol எடுக்கணும்னா நீங்க என்ன போடுவீங்க, k. அப்ப k into concentration of A, concentration of B. இந்த k தான் யாரு, rate constant. Rate constant is equal to the rate of the reaction when இவங்க ரெண்டு பேரும் என்ன ஆயிட்டாங்கன்னா 1 ஆயிட்டாங்கன்னா. இவங்க ரெண்டு பேரையும் 1 எப்படி ஆக்குவீங்க, when the concentration of the each of the reacting species is unity. அப்படின்னா ரெண்டுத்தோட பவரும் என்னவா இருக்கணும், 0வாக இருக்கணும். ரெண்டுத்தோட பவர் 0 வந்துச்சுன்னா அது என்ன ஆயிடும், anything power 0 1. so 1 into 1. அப்போ rate is equal to என்ன ஆகும், rate constant. எப்போ, when the concentration of the reactant is unity. okay, இதான் சொல்ல வர ஆன்சர். define specific rate of the reaction. rate of the reaction எப்படி எழுதணும், நம்ம லாஸ்ட் கிளாஸே படிச்சோம் இல்லையா, rate is equal to minus d
A by dt. அதான் சொல்றோம் சேஞ்ச் இன் கான்சன்ட்ரேஷன். இதுதான் நம்ம என்ன சொல்றோம், சேஞ்ச் இன் கான்சன்ட்ரேஷன். குறையலாம் இன்க்ரீஸும் ஆகலாம். குறைஞ்சதுன்னா அது யாரு, ரியாக்டன்ட். இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அது யாரு, ப்ராடக்ட். ஓகே, பர் யூனிட் டைம் டிவைடட் பை நம்ம என்ன பண்றோம், டைம். இதுக்கு பேர் தான் என்னது, ரேட் ஆஃப் த ரியாக்ஷன். ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் நீங்களே யோசிக்கலாம். கம்மியான ரியாக்டன்ட் இருந்ததுன்னா கம்மியான ப்ராடக்ட் கிடைக்கும், அப்ப ரேட் கம்மி. அதிகமான ரியாக்டன்ட் இருந்ததுன்னா அதிகமான ரேட் ப்ராடக்ட் கிடைக்கும், அப்ப ரேட் ஜாஸ்தி. டெம்பரேச்சர் கம்மியாக இருந்ததுன்னா ஸ்லோவாக நடக்கும், அப்போ ரேட் கம்மி. டெம்பரேச்சர் அதிகமாக இருந்ததுன்னா ஃபாஸ்ட்டாக நடக்கும், அப்போ ரேட் ஜாஸ்தி. ஓகே, டன். ஸோ இந்த கொஸ்டின் தான் நீங்கள் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். டிஃபரன்ஸ் பிட்வீன் ஆர்டர் ஆஃப் த ரியாக்ஷன் அண்ட் மாலிகுலாரிட்டி ஆஃப் த ரியாக்ஷன். ஒன்றுமே இல்லை, இப்போ ஒரு பேசிக் ரியாக்ஷன் கொடுக்குறேன் நான், A+2B gives ப்ராடக்ட். ஓகே, இதுக்கு அவன் மாலிகுலாரிட்டி கேட்க சொன்னாங்க. உங்களை மாலிகுலாரிட்டி கேட்டாங்கன்னா எப்படி எழுதுவீங்க, ரேட் இஸ் ஈக்குவல் டு K A பவர், இவன் தலையில் என்ன இருக்குது 1, ஸோ 1, அவன் தலையில் என்ன இருக்கு 2, ஸோ 2. இதுவே ஆர்டர் எழுத சொன்னாங்கன்னா ரேட் இஸ் ஈக்குவல் டு K A பவர் X B பவர் Y. இதுக்கு என்ன மீனிங் தெரியுமா, ஆர்டர் வந்து உங்களால பார்த்து சொல்ல முடியாது. ஆர்டர் வந்து ஒரு சீக்வன்ஸ் ஆஃப் ஸ்டெப்பா நடக்கும். அப்படி நடந்து அதுல இருந்து கால்குலேட் பண்றது தான் எனது ஆர்டர். ஸ்லோவஸ்ட் ஸ்டெப்ல இருந்து தான் உங்களால என்ன பண்ண முடியும், ஆர்டரை கால்குலேட் பண்ண முடியும். சார் ஏன் ஸ்லோவஸ்ட் ஸ்டெப், நீங்க ஒரு பென் ஃபேக்டரி வச்சிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. அதுல என்ன பண்ணுங்க, ஒரு நாளைக்கு உங்களால 100 கேஸ் தயாரிக்க முடியும், ஒரு நாளைக்கு 50 ரீஃபில் கொண்டு வர முடியுது, ஒரு நாளைக்கு ஒரே ஒரு ரேப்பர் தான் உங்களால ப்ரிப்பேர் பண்ண முடியுதுன்னா ஒரு நாள் ஓகே 10 ரேப்பர்ஸ் ப்ரிப்பேர் பண்ண முடியுது. ரேப்பர்னா அந்த வெளியில இருந்து சீல் பண்ணி ஒரு கவர் கொடுக்குறாங்களா அது. அப்போ ஒரு நாளைக்கு உங்க ஃபேக்டரியில இருந்து வெளியில எத்தனை ஃபினிஷ்டு குட் வெளியில போகுதுன்னு கேட்டாங்கன்னா 10 தான். அப்ப யார் கம்மியோ அவன் தான் என்ன பண்றான், ரேட்டை தீர்மானிக்கிறான். புரியுதா? ஸோ எப்பயுமே ஸ்லோவஸ்ட் ஸ்டெப்ல இருந்தா என்ன கொண்டு வருவாங்க, ஆர்டர் கொண்டு வருவாங்க. சரியா? ஓகே, அப்ப எலிமெண்டரி ரியாக்ஷன்ஸ்க்கெல்லாம் மாலிகுலாரிட்டின்னு சொல்லுவீங்க. சீக்வன்ஸ் ஆஃப் எலிமெண்டரி ரியாக்ஷன்லாம் சேர்ந்தாதான் என்னன்னு சொல்லுவோம், காம்ப்ளெக்ஸ். அப்ப ஆர்டர் வந்து காம்ப்ளெக்ஸ் ரியாக்ஷனுக்கு நம்மளால டைரக்டா எழுத முடியாது, எக்ஸ்பெரிமெண்ட் செஞ்சு தான் எழுத முடியும். ஓகே, ஸோ மாலிகுலாரிட்டி பாருங்க, இட் இஸ் அ டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்பீஷீஸ் டேக்கிங் பார்ட் இன் அ ரியாக்ஷன். மேக்ஸிமம் ரியாக்ஷன்ல எத்தனை பேர் மேல பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது, 3 பேருக்கு மேல பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது. 4வது மெம்பரை நீங்க வச்சீங்கன்னா அவங்க மேக்ஸிமம் அந்த 4 பேரும் வந்து அட் அ டைம் என்ன பண்ணாது, மீட்டே ஆகாது. ஆனா 3 பேரால் என்ன பண்ண முடியும், அட் அ டைம் மீட் ஆக முடியும், அட் அ டைம் கொலைட் ஆக முடியும். ஸோ மேக்ஸிமம் மாலிகுலாரிட்டி எவ்வளவுதான், 3 தான் இருக்கும். ஓகே, ஸோ இங்க பாருங்க மாலிகுலாரிட்டி, இட் கேன் நெய்தர் பி 0, 0வா இருந்ததுன்னா ரியாக்ஷன் நடக்காது இல்லையா. அப்ப யாரையுமே சந்திக்கல, யாரும் யாரையுமே சந்திக்கலன்னா ரியாக்ஷன் இருக்காது, ஃப்ராக்ஷனலா இருக்காது. இட் இஸ் ஆல்வேஸ் த ஹோல் நம்பர். சரியா? ஸோ மேக்ஸிமம் வேல்யூ எப்பன்னு கேட்டாங்கன்னா 3 தான். மாலிகுலாரிட்டின்றது ஒரு தியரட்டிக்கல் கான்செப்ட், ஆனால் ஆர்டர்ன்றது ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் கான்செப்ட். தியரட்டிக்கல் கான்செப்ட்னா எலிமெண்டரி ரியாக்ஷன்ஸ் எல்லாம் உலகத்துல இருக்குமான்னு கேட்டால் சந்தேகம் தான், அதனால தியரட்டிக்கல்னு சொல்றோம். ஆர்டர் ஆஃப் த ரியாக்ஷன் டெஃபினேஷன் பாருங்க, இட் இஸ் த சம் ஆஃப் த பவர்ஸ் ஆஃப் த கான்சன்ட்ரேஷன் டேர்ம்ஸ் ஆஃப் த ரியாக்டிங் ஸ்பீஷீஸ். ஸோ இந்த மாதிரி ஒரு ஈக்குவேஷன் கொடுக்குறோம். ஓகே, இந்த மாதிரி ஒரு ஈக்குவேஷன் கொடுக்குறோம். இதை கொடுத்துட்டு நம்ம என்ன சொல்றோம், இதுதான் எலிமெண்டரி ஸ்டெப்னு சொல்றோம்னா இப்போ நீங்க என்ன பண்ணலாம், இதுக்கு ஆர்டர் எழுதலாம். ஆர்டர் எப்படி எழுதுவீங்க, K A பவர் 1 B பவர் 3, அப்போ ஆர்டர் வந்து 4. ஓகே, இது எக்ஸ்பெரிமெண்டல், இட் இஸ் டிரைவ்டு ஃப்ரம் ரேட் எக்ஸ்பிரஷன். இதுதான் ரேட் எக்ஸ்பிரஷன். ரேட் எக்ஸ்பிரஷனா இந்த மாதிரி எழுதுறது தான் ரேட் எக்ஸ்பிரஷன். இது ஃப்ராக்ஷனாகவும் இருக்கலாம், இன்டீஜராகவும் இருக்கலாம். ஓகேவா? ஸோ ஃப்ராக்ஷனா இருக்கு, இன்டீஜரா இருக்குன்னா அதெல்லாம் எப்படி தான் வரும், எக்ஸ்பெரிமெண்ட்ல இருந்து தான் கொண்டு வருவோம். ஓகே, இட் இஸ் அப்ளிகபிள் டு எலிமெண்டரி ஆஸ் வெல் ஆஸ் காம்ப்ளெக்ஸ் ரியாக்ஷன்ஸ். இட் இஸ் அப்ளிகபிள் ஒன்லி டு எலிமெண்டரி. மாலிகுலாரிட்டி வந்து எலிமெண்டரி மட்டும்தான் அப்ளிகபிள் ஆகும், ஆனா ஆர்டர் வந்து 2 பேருக்குமே என்ன ஆகும், அப்ளை ஆகும். சரியா? ஸோ டெஃபினிஷன் டிஃபரன்ஸ் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, எக்ஸாம்ல கேட்கறதுக்கான வாய்ப்பு ஜாஸ்தி. ஸோ நான் போன கொஸ்டின் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணும்போது ஒரு வார்த்தை சொல்லியிருந்தேன், ரேட் டிட்டர்மைனிங் ஸ்டெப். ஒருத்தவங்க அதிகமான டைம் எடுத்துக்கிறாங்கன்னா அவங்க தான் ஸ்லோவஸ்ட் ஸ்டெப், அப்போ அவங்க தான் ரேட் டிட்டர்மைனிங் ஸ்டெப் இல்லையா. அப்போ இங்க பாருங்க, ஃபார் அ ரியாக்ஷன், இது என்ன ரியாக்ஷன், காம்ப்ளெக்ஸ். இது வந்து 2 எலிமெண்டரி ரியாக்ஷன் சேர்ந்தா நடக்குதுன்னு சொல்றாங்க, ப்ரப்போஸ்ட் மெக்கானிசம். ப்ரப்போஸ்ட்ன்ற வார்த்தை ஏன் சொல்றான், எல்லா மாலிகுலாரிட்டி ரியாக்ஷனும் நடக்குமான்றது டவுட் தான். ஓகே, ரைட் த ரேட் லா ஃபார் த ரியாக்ஷன். ரேட் லா நீங்க எதை வச்சு எழுதுவீங்க, ஸ்லோ வச்சு எழுதுவீங்களா, ஃபாஸ்ட் வச்சு எழுதுவீங்களா? ஆப்வியஸா ஸ்லோ வச்சு தான் எழுதுவீங்க. ஏன், ரேட் இஸ் proportional to the rate determining step. So rate directly proportional to யார் யார் இருக்காங்க,
H2O2 ஹைட்ரஜன் பெராக்சைடு அண்ட் அயோடைடு. ஓகேவா? ஸோ இந்த ஈக்குவாலிட்டி கொண்டு வரணும்னா இஸ் ஈக்குவல் டு கே போட்டுக்கோங்க. இவ்வளவுதான் ஃபர்ஸ்ட் சம்கான ஆன்சர். அடுத்தது அவன் என்ன கேட்கறான்? ஆர்டர் ஆஃப் த ரியாக்ஷன். இவன் தலையில என்ன இருக்கு? 1. இவன் தலையில என்ன இருக்கு? 1. எப்படி சார் கண்டுபிடிச்சீங்க? இங்க என்னென்ன நம்பர்ஸ் இருக்கு? 1 1. ஸோ 1 plus 1 ஆன்சர் 2. ஆர்டர் ஆஃப் த ரியாக்ஷன் 2. அவுட் ஆஃப் ஸ்டெப் 1 and 2 which is the rate determining step? யாரு ஸ்லோவோ அவன் தான் rate determining step. அப்படி பார்த்தா யாரு ஸ்லோ? 1 தான் ஸ்லோ. ஸோ 1 is the rate determining step. ஓகே, டன். நெக்ஸ்ட் பாருங்க, ஃபார் த ரியாக்ஷன் ரேட் இஸ் ஈக்குவல் டு கே 2NH3. இவ்வளவுதான், ரேட் இஸ் ஈக்குவல் டு கே, அவ்வளவுதான். ஓகேவா? ரேட் இஸ் ஈக்குவல் டு கே. இங்க யாரோ இருக்காங்க, அவனா என்ன இருக்குன்னு அர்த்தம்? பவர்ல 0 இருக்குன்னு அர்த்தம். கரெக்டா? பவர்ல என்ன இருக்குன்னு அர்த்தம்? 0. அதனாலதான் கே அப்படின்னு நிறுத்திட்டான். ஈக்குவேஷன் கொடுத்திருக்கான் பெருசா. ஓகே, ரைட் த ஆர்டர். இப்பதான் நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்கல்ல ஆர்டர். ஆர்டர் என்னது? 0. இப்படி எழுதிடாத தயவு செஞ்சு. NH3 ஸ்கொயர் போட்டுறாதீங்க. ஏன்? இது என்ன ரியாக்ஷன் நமக்கு தெரியாது. இது எலிமெண்ட்ரியா இருந்ததுன்னா நீங்க போடுறது கரெக்ட். ஓகேவா? இது எலிமெண்ட்ரி கிடையாது. இது என்ன ரியாக்ஷன்? காம்ப்ளெக்ஸ் ரியாக்ஷன். அப்ப டைரக்டா எடுத்து எழுத முடியாது. அவன் கொஸ்டின்ல கொடுத்ததான் நம்ம என்ன எடுத்துக்கணும்? ஃபாலோ பண்ணணும். அவன் என்ன கொடுத்திருக்கான்? A⁻0 கொடுத்துட்டான். சோ ஆர்டர் என்னது? 0. மாலிகுலாரிட்டி. மாலிகுலாரிட்டியும் என்னதான்? ஆப்வியஸா 0 அப்படின்னு சொல்லிடாதீங்க. 2 அமோனியா என்ன இருக்கு? சந்திக்கணும். 2 அமோனியா சந்திச்சாதான் ரியாக்ஷன் நடக்கும் இல்லையா? சோ மாலிகுலாரிட்டி என்னது? 2. ஓகே, டன். தோ இங்க இருக்குல்ல, இதுல இருந்து எடுத்துக்கிறீங்க. ரைட் த யூனிட் ஆஃப் கே. ஓகே, யூனிட் ஆஃப் கே. யூனிட் ஆஃப் கே நான் எப்படி சொன்னேன்? ஒரு ஃபார்முலா இருக்குன்னு சொன்னேன் இல்லையா? யூனிட் ஆஃப் ரேட் கான்ஸ்டன்ட். ஃபார்முலா ஞாபகம் இருக்கா? மோல் 1 minus n லிட்டர் n minus 1 செகண்ட் இன்வர்ஸ். இங்க என்னோட வேல்யூ வந்து ஆர்டர் வந்து 0. அப்ப என்னோட வேல்யூ 0. அப்ப மோல் 1 minus 0 லிட்டர் 0 minus 1 செகண்ட் இன்வர்ஸ். அப்ப ஆன்சர் மோல் லிட்டர் இன்வர்ஸ் செகண்ட் இன்வர்ஸ். ஓகே, சோ இதுதான் இந்த क्वेश्चनக்கான ஆன்சர். மாலிகுலாரிட்டி 0 எழுதிடாதீங்க. 2 பேர் சந்திச்சாதான் ரியாக்ஷன் நடக்குது. அதனால மாலிகுலாரிட்டி 2. ஆர்டர் வேணா 0 எடுத்துக்கலாம். ஏன்னா அவனே கொடுத்துட்டான். ரேட் இஸ் ஈக்குவல் டு வெறும் கே தான், அமோனியா பக்கத்துல இல்ல அப்படின்னு கொடுத்துட்டான். ஓகே, சோ இது என்ன ஆர்டர் ரியாக்ஷன் உங்களை யாரா கேட்டாங்கன்னா 0 ஆர்டர் ரியாக்ஷன். ஓகே, டன். சிமிலர் லைன்ஸ் சேம் கொஸ்டின். ரேட் இஸ் ஈக்குவல் டு கேன்னு கொடுத்துட்டாங்க. வெறும் கே இருக்குன்னா ஏ பவர்ல யார் இருக்காங்க? 0 இருக்காங்கன்னு அர்த்தம். அப்ப ஆர்டர் என்னதுங்க? 0. மாலிகுலாரிட்டி எத்தனை பேர் சந்திச்சுக்கிறாங்க அங்க பாருங்க. ரியாக்ஷன்ல எத்தனை பேர் சந்திச்சுக்கிறான்? H2Cl2. அப்ப 1 plus 1 2. யூனிட் ஆஃப் கே. யூனிட் ஆஃப் கே ஃபார்முலா நமக்கே தெரியும். ஃபார்முலா என்ன சொல்லுங்க? மோல் 1 minus n லிட்டர் n minus 1 செகண்ட் இன்வர்ஸ். அப்ப மோல் 1 minus 0 லிட்டர் 0 minus 1 செகண்ட் இன்வர்ஸ். சால்வ் பண்ணீங்கன்னா மோல் லிட்டர் இன்வர்ஸ் செகண்ட் இன்வர்ஸ். ஓகே, டன். For a reaction A plus B gives P, the rate is given by. rate அவனே கொடுத்துட்டான். என்னன்னு கொடுத்துருக்கான்? rate is equal to KAB square. Okay, how is the rate of the reaction affected if the concentration of B is doubled? concentration என்ன பண்றீங்க? டபுள் பண்றீங்க. ஓகே, நான் இதை ஈக்குவேஷன் 1 எடுத்துக்கிறேன். ஃபர்ஸ்ட்ல அவன் என்ன சொல்றான்? concentration of B என்ன பண்ணுங்க? டபுள் பண்ணுங்கன்னு சொல்றான். அப்ப நீங்க இப்படி எடுக்கணும். ஓகேவா? 2B எடுக்க போறீங்க. கான்சன்ட்ரேஷன் ஆஃப் B என்ன எடுத்துக்க போறீங்க? 2 into B எடுத்துக்க போறீங்க. அப்ப எடுத்துன்னு போய் இந்த ஈக்குவேஷன்ல எழுதுங்க. அப்ப என்ன ஆகும்? ரேட் இஸ் ஈக்குவல் டு கே ஏ. பிக்கு பதிலா என்ன எழுதுவீங்க? 2B the whole square. அப்ப யார் எக்ஸ்ட்ரா வெளியில வரா? 2 square 4 இல்லையா? அப்ப ரேட் இஸ் ஈக்குவல் டு கே இன்டூ ஏ இன்டூ பி the whole square. இது ரேட் 1, இது நார்மல் ரேட். ஸோ நார்மல் ரேட்டுக்கும் ரேட் 1க்கும் என்ன வித்தியாசம்? ரேட் 1 is equal to 4 into உங்களுடைய நார்மல் ரேட். ஓகே, அப்ப ஆன்சர் என்னன்னு கேட்டாங்கன்னா it increases how many times? 4 times. Done. It increases how many times? 4 times. அடுத்து பாருங்க, what is the overall order of the reaction if A is present in large excess? A வந்து அதிகமான எக்ஸஸ்ல உங்ககிட்ட இருக்கு அப்படின்னா நான் என்ன சொன்னேன்? யாரு ரேட் டிட்டர்மைனிங்? அதிகமா இருக்கிறவனா கம்மியா இருக்கிறவனா? கம்மியா இருக்கிறவன் தான் ரேட் டிட்டர்மைனிங். 100 பென் இருக்கு உங்க கையில, ஆனா 50 ரீஃபில் தான் இருக்கு. அப்போ உங்களால டோட்டல் ப்ராடக்ட் எவ்வளவு செய்ய முடியும்? 50 தான் செய்ய முடியும். ஒருவேளை 5 தான் இருக்கு, டோட்டல் ப்ராடக்ட் எவ்வளவு செய்ய முடியும்? 5 தான் செய்ய முடியும். அப்ப 5ன்றது தான் ரேட் டிட்டர்மைனிங். 100ன்றது என்ன கிடையாது? ரேட் டிட்டர்மைனிங் கிடையாது. அப்போ உங்க ரேட்டோடைய செகண்ட் கொஸ்டின் ஆன்சர், உங்க ரேட்டோடைய ஈக்குவேஷன்ல இருந்து நீங்க யார் எக்ஸஸா இருக்காங்களோ அவங்களை என்ன பண்ணிடலாம்? நெக்லெக்ட் பண்ணிடலாம். யார் எக்ஸஸ்? ஏ தான் எக்ஸஸ். ஸோ ஏ என்ன பண்றாங்க? நெக்லெக்ட் பண்ணிடுறோம். சரியா? இப்படி எழுதணும்னு அவசியம் இல்லை. இல்லை நீங்க என்ன போடலாம்? இதை கான்ஸ்டன்ட்னு கொடுத்துடலாம். ஓகே, இதை கான்ஸ்டன்ட்னு சொல்லிடலாம். கான்ஸ்டன்ட். ஸோ கே இன்டூ ஏவை புதுசா ஒரு கான்ஸ்டன்ட் கேபிட்டல் கேன்னு போட்டுப்பீங்க. அப்ப ரேட் இஸ் ஈக்குவல் டு கேபிட்டல் கே பி ஸ்கொயர்.
இப்போ ஆர்டர் என்ன ஆயிடுச்சு, ஆர்டர் வந்து சம் ஆஃப் த பவர்ஸ், ஒரே ஒரு பவர் தான் இருக்கு 2, ஸோ ஆர்டர் ஆஃப் த ரியாக்ஷன் இஸ் 2. ஸோ ஃபர்ஸ்ட் ஆர்டர் ஆஃப் த ரியாக்ஷன் எப்படி இருந்திருக்கு 3, ஒருத்தவங்க எக்ஸஸ் ஆயிட்டதால ஆர்டர் ஆஃப் த ரியாக்ஷன் என்னவா மாறிடுச்சு 2 மாறிடுச்சு. ஒருவேளை பி எக்ஸஸா மாறி இருந்தா என்ன நடந்துக்குன்றத கமெண்ட்ல சொல்லு. Okay, simple question. Write the unit of the rate constant for 0 order and second order. So n is equal to 0, n is equal to 2. Formula என்னதுன்னு சொன்னா mole 1 minus n liter n minus 1 second inverse. அப்ப first என்ன எழுதுவீங்க சொல்லுங்க, mole 1 minus 0 liter 0 minus 1 second inverse. Solve பண்ணீங்கன்னா mole liter inverse second inverse. அடுத்து n is equal to 2, அதே formula இல்லையா, அப்ப 1 minus 2 liter 2 minus 1 second inverse. Solve பண்ணீங்கன்னா mole inverse liter second inverse. Okay, done. ஒருவேளை first order கேட்டா என்ன பண்ணிருப்பீங்க, n is equal to 1, அப்ப mole 1 minus 1 liter 1 minus 1 second inverse. So answer second inverse. So இது பயங்கரமா ஞாபகம் வச்சுக்கணும். அவன் second inverse கொடுத்தாலே உங்களுக்கு என்னன்னு தெரியும், இது first orderன்னு தெரியும். யூனிட் ஆஃப் ரேட் ஆர்டர் ரேட் கான்ஸ்டன்ட் கண்டுபிடிக்கிறதே அது என்ன ஆர்டர்ன்றத பார்த்து சொல்றதுக்கு தான். ஓகே, எல்லா கொஸ்டின்லயும் செகண்ட் இன்வர்ஸ்னு இருக்கும். அப்ப அதை பார்த்த உடனே உங்களுக்கு என்னன்னு தெரியணும், அது ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன் அப்படின்றது புரியணும். ஓகே, டன். For a reaction A plus B gives product, the rate law is given by, rate law எப்படி கொடுத்திருக்காங்க, rate is equal to K A B square. Order கேக்குறாங்க, order எப்படி கண்டுபிடிப்பீங்க, sum of the parts. இங்க என்ன இருக்கு 1, அங்க என்ன இருக்கு 2, add பண்ணீங்கன்னா 3, அவ்வளவுதான். Write the unit of the rate constant for the first order reaction. இப்பதான் செஞ்சோம் இல்லையா, n is equal to 1. Formula என்ன படிச்சோம், mole 1 minus n liter n minus 1 second inverse. Solve பண்ணீங்கன்னா என்ன வரும், mole 1 minus 1 liter, லிட்டருக்கு என்ன வந்துடும் 1 minus 1, லிட்டருக்கும் 1 minus 1, செகண்டுக்கு என்ன வந்துடும் -1. ஓகே, அப்போ ஃபைனல் ஆன்சர்ல யார் மட்டும்தான் இருப்பாங்க, செகண்ட் இன்வர்ஸ். ஓகே, டன். A reaction is of second order with respect to its reactant. அப்ப எப்படி எழுதலாம், rate is equal to K A square அப்படின்னு எழுதலாம். கரெக்டா, ஒரே ஒரு reactant இருக்கு, நம்மளா எடுத்துக்கிறோம், ஏன்னா அதை பத்தி பெருசா அவன் கொடுக்கல. How will its reaction rate will be affected if the concentration of the reactant is doubled? So rate is equal to Ka square என்றது initial parent equation. அப்ப rate 1ல நான் என்ன பண்றேன், concentration of A வை டபுள் பண்றேன், அப்ப அதை 2A வாக மாத்துறேன், A வை என்னவா மாத்துறேன் 2A வாக மாத்துறேன். அப்ப என்ன ஆகும், rate 1 is equal to K 2A the whole square. அப்ப என்னாச்சு, 2A க்கு பதிலா 4 ன்னு போட்டுப்பீங்களே, 2 ஸ்கொயர் என்னாச்சு 4. ஸோ KA ஸ்கொயரோட வேல்யூ என்னது ரேட், அப்போ 4 into rate. அப்ப rate 1 is equal to என்னாச்சு 4 into rate. அப்போ ஆன்சர் என்னது, increased by how many times, 4 times. So rate increased by 4 times. ஓகே, அடுத்து என்ன கொடுத்திருக்கான், reduced to half. ஸோ இது நீங்களே கூட வீடியோ பாஸ் பண்ணி ட்ரை பண்ணலாம். reduced to half னா concentration of A வந்து என்ன ஆயிடுச்சு, half A ஆயிடுச்சு இப்போ. கரெக்டா, அப்ப எப்படி எழுதுவீங்க, rate 2 is equal to K A by 2 the whole square. அப்ப என்ன வந்துரும் அங்க முன்னாடி 1/4, 1/2 the whole square 1/4, Ka square. Ka square யாருன்னு தெரியும்ல, so Ka square யாரு, rate. அப்ப 1/4 into rate. So rate 2 is equal to 1/4 into rate. அப்ப ஆன்சர் கேட்டாங்கன்னா decrease by 4 times. ஓகே, done. சரி, இங்க பாருங்க, following data were obtained for the given reaction x plus y gives product. Find the order of the reaction. Order of the reaction என்னதுங்க, rate is equal to K x power x y power y. இல்ல நீங்க கன்ஃபியூஸ் ஆகுறதால A B ன்னு வேணா போட்டுக்கலாம். இந்த A plus B யோட வேல்யூ தான் உங்களுடைய ஆர்டர். கரெக்டா, சோ இங்க 1 இருக்கு, இங்க 1 இருக்கு, சோ 1 plus 1 2ன்னு சொல்லக்கூடாது. ஏன் சொல்லக்கூடாது, பிகாஸ் இது எலிமெண்ட்ரி நம்ம என்ன பண்ணல, கமிட் பண்ணல. அப்ப நீங்க தான் கண்டுபிடிக்கணும். ரைட் த ரேட் லா எக்ஸ்பிரஷன், ஃபைண்ட் த ரேட் கான்ஸ்டன்ட், எல்லாமே ஒன்னு பின்னாடி ஒண்ணு செய்யலாம். சரி, ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்கான்றதை பார்த்து அதுல இருந்து நம்மளால ஏதாவது எழுத முடியுமான்னு பார்ப்போம். ரேட்டோட ஃபார்முலா தெரியும்ல, ரேட் இஸ் ஈக்குவல் டு கே கான்சன்ட்ரேஷன் ஆஃப் எக்ஸ் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஒய். ஸோ 3 வேல்யூஸ் கொடுத்துருக்கான், 3 வேல்யூஸை வச்சு உங்களால விதவிதமா எழுத முடியும் ரேட் கான்ஸ்டன்ட், ரேட் ஈக்குவேஷன்ஸ். எப்படி எழுதுறீங்க இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் எக்ஸ்பெரிமெண்ட் வச்சு எழுதுனீங்கன்னா rate 1 is equal to k into concentration of x எவ்வளோ 0.1, so 0.1 power a, concentration of y எவ்வளோ 0.2 power b, b நம்ம தான் போடுறோம் இல்லையா. ஸோ இதோட ரேட் வேல்யூ அவனே கொடுத்துட்டான், என்னன்னு கொடுத்துருக்கான், is equal to 0.05. ஸோ இது ஈக்குவேஷன் நம்பர் 1. அடுத்து ரேட் 2 எப்படி எழுதலாம், இங்க பாருங்க, அடுத்து செகண்ட் ரோ எடுத்துக்கோங்க, k multiplied by இங்க என்ன போடுவீங்க 0.2 the whole power a
அப்புறம் என்ன எழுதுவீங்க 0.2 the whole power b is equal to 0.10. இதுதான் உங்களுடைய ஈக்குவேஷன் நம்பர் 2. அடுத்து ரேட் 3 எப்படி எழுதலாம்? தேர்ட் லைன் எடுத்துக்கோங்க. k into 0.1 the whole power a 0.1 the whole power b is equal to 0.05 the whole 0.05. சரியா? ரேட் கொடுத்துட்டாங்க. இந்த ரேட்டோட வேல்யூ தான் இது. இந்த ரேட்டோட வேல்யூ தான் அது. ஓகேவா? டன். சரி, அப்ப நீங்க என்ன பண்ணணும்? 3 ஈக்குவேஷன்ல டிவிஷன் பண்ணுவீங்க. அப்படி டிவிஷன் பண்ணும்போது ஏதாச்சும் ஏ டேர்ம் கேன்சல் ஆகிற மாதிரி பண்ணுங்க, இல்ல பி டேர்ம் கேன்சல் ஆகிற மாதிரி பண்ணுங்க. உதாரணத்துக்கு இப்போ 1/2 செய்யறீங்கன்னு வச்சுக்கோங்க. 1/2 செஞ்சீங்கன்னா என்ன நடக்கும்னு பார்க்கலாமா? கே 0.1 பவர் ஏ 0.2 பவர் பி இஸ் ஈக்குவல் டு 0.05 whole divided by என்னது செகண்ட் ஈக்குவேஷன் 0.2 பவர் ஏ 0.2 பவர் பி is equal to 0.10. யாரு கேன்சல்? b term என்ன ஆயிடுச்சு? கேன்சல். k ஆப்வியஸா கேன்சல். அப்ப 0.1 by 0.2 the whole power a is equal to 0.05 by 0.110. So 0.05 by 0.110 இருக்கா? multiply by 100 பண்ணிட்டீங்கன்னா 5 by 10. இதை multiply by 10 பண்ணீங்கன்னா 1/2 the whole power a. 5/10 என்னதான்? 1/2 தான். அப்ப 1/2 the whole power a is equal to 1/2. அப்ப இங்க என்ன நம்பர் இருக்குன்னு அர்த்தம்? 1 இருக்குன்னு அர்த்தம். கரெக்டா? இங்க என்ன நம்பர் இருக்குன்னு அர்த்தம்? 1 இருக்குன்னு அர்த்தம். அப்பதான் இதுவும் இதுவும் என்னவாகும்? பேஸ் ரெண்டும் என்னவாகும்? சேம் ஆகும். உன்னோட வேலை என்னது? பேஸ் சேம் ஆக்கணும். சோ தட் பவர் என்ன பண்ணிக்கலாம்? ஈக்குவேட் பண்ணிக்கலாம். சோ a is equal to என்ன ஆச்சு? 1. a is equal to என்ன ஆச்சுங்க? 1. இப்போ இங்க பாரு, நீங்க அடுத்து என்ன பண்ணுங்க? 2/3 செய்யுங்க. அப்ப ஏதாவது கேன்சல் ஆகுதான்னு செக் பண்ணுவோம். ஓகேவா? 2/3 செய்யுங்க. k 0.2 whole power a அடுத்து என்ன கொடுத்திருக்கான்? 0.2 the whole power b is equal to 0.10 whole divided by 3 இல்லையா? 3 என்ன கொடுத்திருக்கான்? k 0.1 the whole power a 0.1 the whole power b is equal to 0.05. ஸோ செக் பண்ணீங்கன்னா எதுவுமே என்ன ஆகல? கேன்சல் ஆகல. அப்ப இதை வச்சு நம்மளால என்ன பண்ண முடியாது? எந்த சமமே செய்ய முடியாது. ஓகே, அப்ப ரெண்டு பாசிபிலிட்டிஸ்ல 2 ஓவர், 3 பாசிபிலிட்டிஸ்ல 2 ஓவர். ஸோ இன்னும் ஒரே ஒரு பாசிபிலிட்டி தான் இருக்கும். 1/2 பண்ணி பார்த்தோம், வேலைக்கு ஆச்சு. 2/3 பண்ணி பார்த்தோம், வேலைக்கு ஆகல. ஸோ நம்ம அடுத்து என்ன பண்ணலாம்? 1/3 பண்ணி பார்ப்போம். ஸோ ரேட் 1 எழுதுவோமா? ரேட் 1 என்ன கொடுத்துருக்கான்? k 0.1 whole power a 0.2 whole power b 0.05. அதே மாதிரி கடைசி ஒன் எழுதுங்க. தேர்ட் ஒன் k 0.1 the whole power a 0.1 the whole power b is equal to 0.05. கரெக்டா? 0.05. இப்ப நீங்க என்ன பண்ணுங்க? இதை ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணுங்க. டிவைட் பண்ணீங்கன்னா kk என்ன ஆயிடும்? கேன்சல். a term கேன்சல். இதுவும் என்ன ஆயிடும்? கேன்சல். அப்ப இந்த சைடு என்ன இருக்கு? 1 இருக்கு. இந்த சைடு என்ன இருக்கு? 0.2 by 0.1 the whole power b. ஓகேவா? இங்க யார் இருக்காங்க? 1. அங்க யார் இருக்காங்க? 1. சோ இங்க 1 இருக்குன்னா நீங்க என்னன்னு சொல்லலாம்? இதை 1 power 0ன்னு சொல்லலாமா? சொல்லலாமா? சொல்லக்கூடாதா? சொல்லலாம். 1 power 0ன்னு சொல்லலாம். சோ 1 power 0ன்னு கொண்டு வந்துட்டீங்களா? இப்ப நீங்க உங்களோட பவரை மாத்திருங்க. பவரை மாத்த வேண்டாம், பவரை வந்து ஈக்குவேட் பண்ணணும்ல. சோ உங்க பேஸ மாத்துங்க. இந்த 1 எப்படி மாத்துக்கும் தெரியுமா? 0.2 by 0.1 the whole power 0வாக மாத்திடலாம். சரியா? எப்படி சார்? இங்க பாருங்க, இங்க இருக்கிறது 1 தான். சரியா? இங்க இருக்கிறது என்னது? 1. இப்பயும் என்னதான்? 1 தான். கரெக்டா? இப்பவும் என்னதான்? அது 1 தான். 1000 power 0 போட்டாலும் அது 1 தான். lakh power 0 போட்டாலும் அது என்னதான்? 1 தான். ஓகே, அதனால நீங்க இந்த 1 இப்படி எழுதிக்கிறீங்க. இப்ப என்ன ஆச்சு? ரெண்டு பேஸும் சேம் ஆச்சு. அப்ப ரெண்டு பவரையும் நம்ம என்ன பண்ணலாம்? ஈக்குவேட் பண்ணிடலாம். ரெண்டு பவரையும் நான் ஈக்குவேட் பண்ணிட்டேன். அப்ப b is equal to என்ன ஆச்சு? 0. ஸோ இதையும் இதை சப்ஸ்டியூட் பண்ணுங்க. a1 b0. அப்ப ரேட் என்ன ஆச்சு? ரேட் is equal to k x power 1 y power 0. ஸோ இதான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். ஓகே, அவன் என்ன கேட்கறான்? ஃபைண்ட் த ஆர்டர் ஆஃப் த ரியாக்ஷன். அப்போ ஆர்டர் ஆட் பண்ணுங்க. ஆர்டர் என்ன வந்துச்சு? 1. 1 plus 0 இல்லையா? ஸோ ஆர்டர் என்ன ஆச்சு? 1. ஓகே, டன். செகண்டும் தேர்டும் நெக்ஸ்ட் பேஜ்ல பார்க்கலாம். ஓகே, ஸோ கண்டினியூ பண்ணலாமா? ஃபைண்ட் த ஆர்டர் தான் கேட்டதுன்னா நமக்கு ரேட் தெரிஞ்சது இல்லை. ரேட் ஈக்குவேஷன் எப்படி எழுதணும்? ரேட் கே எக்ஸ் பவர் 1 y பவர் 0. இதை ஃபர்தரா எழுதினீங்கன்னா ரேட் கே எக்ஸ் பவர் 1. ஸோ ஆர்டர் என்ன ஆச்சு? சம் ஆஃப் த எக்ஸ்போனன்ட். ஸோ ஆர்டர் 1. ரேட்ல எக்ஸ்பிரஷன் இதுதான். ஸோ நம்மள என்ன கேட்கறாங்க? ரேட் கான்ஸ்டன்ட். ரேட் கான்ஸ்டன்ட் என்ன பண்ணலாம்? நீங்க ஏதாச்சும் ஒரு ஈக்குவேஷன் எடுத்துக்கலாம். நம்ம இந்த ஈக்குவேஷனே எடுத்துப்போம். சரியா? ஸோ இந்த ஈக்குவேஷனே எடுத்துக்கலாம். ஸோ ரேட் இஸ் ஈக்குவல் டு கே எக்ஸ் பவர் 1.
rate is equal to k x power 1. ரேட் என்ன கொடுத்துருக்கான், இந்த 3 வேல்யூ கொடுத்துருக்கான். எதை வேணா சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம், நமக்கு எது பிடிச்சிருக்கோ நீங்க அதை சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். எனக்கு இது பிடிச்சிருக்கு, நான் இதை எடுத்துக்கிறேன். என்ன கொடுத்துருக்கான், 0.05 k. இப்போ இதுக்கு எடுத்ததால நீங்க இதுக்கான எக்ஸ் வேல்யூ தான் எடுக்கணும். இப்போ இது எடுத்துட்டு மேல எதுவும் எடுக்கக்கூடாது, சரியா? ஸோ என்ன ரேட் எடுக்கிறீங்களோ அதுக்கான எக்ஸ் வேல்யூ என்ன கொடுத்துருக்கான், 0.1 பவர் 1, சரியா? ஸோ இது எப்படி எழுதலாம், 5 into 10 power minus 2 k. இது எப்படி எழுதலாம், 1 into 10 power minus 1. மைனஸ் 1 அந்த சைடு போச்சுன்னா பிளஸ் 1. அப்போ 5 into 10 power minus 1 என்ன கொடுத்துருக்கான், யூனிட் பாருங்க, யூனிட் என்ன கொடுத்துருக்கான், மினிட் இன்வர்ஸ். அப்போ k ஓட வேல்யூ என்ன ஆச்சு, மினிட் இன்வர்ஸ். சார் அது எப்படி உங்களுக்கு தெரியும், எனக்கு தெரியும். எப்படி தெரியுமா, ஆர்டர் தெரியும் 1. ஸோ அதுலேருந்து உங்களால் யூனிட் கொண்டு வர முடியும். யூனிட்டோட வேல்யூ என்னது, ஃபார்முலா என்னது, மோல் 1 minus 1 லிட்டர் 1 minus 1 செகண்ட் இன்வர்ஸ். அப்போ ஆப்வியஸாக செகண்ட் இன்வர்ஸ். இங்கே செகண்ட் என்னது, டைம் கொடுத்துருக்கான். டைம் தான் யாருங்க, செகண்ட் கிடையாது, மினிட். ஸோ மினிட் இன்வர்ஸ்ன்னு போடுவீங்க. ஓகே, இயர்ஸ் கொடுத்தாங்கன்னா இயர் இன்வர்ஸ், டேஸ் கொடுத்தாங்கன்னா டே இன்வர்ஸ். ஓகே, டன். ஹார்ஸ் கொடுத்தாங்கன்னா ஹார் இன்வர்ஸ். How will the rate of the reaction be affected when surface area of the reactant is reduced? Surface area குறைச்சிட்டிங்கன்னா reacting species கான்டாக்ட்ல வர்றது என்ன ஆயிடும், குறைஞ்சிரும். அப்ப ரேட் என்ன ஆயிடும், ஸ்லோ ஆயிடும். ஓகே, கேட்டலிஸ்ட் இஸ் ஆடட் இன் ரிவர்சிபிள் ரியாக்ஷன். அது என்ன பண்ணும், ஸ்பீடை வந்து இன்க்ரீஸ் பண்ணும். போத் ஃபார்வர்ட் ஆஸ் வெல் அஸ் ரிவர்ஸ் ரெண்டுமே என்ன ஆகும், இன்க்ரீஸ் ஆகும். ஓகே, அடுத்தது லாஸ்ட், ஈக்லிபிரியம் கான்ஸ்டன்ட்டை ஃபாஸ்டரா கொண்டு வர ஹெல்ப் பண்ணும். அவ்வளவுதான். டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ரேட் ஆப்வியஸா என்ன ஆகும், இன்க்ரீஸ் ஆகும். அதுக்கு ஒரு வார்த்தையே இருக்கு, ஒவ்வொரு 10 டிகிரி ரைஸுக்கும் ரேட் என்ன ஆகும், டபுள் ஆகும்னு சொல்லுவாங்க. சரியா? ஸோ அதை பத்தி நம்ம டெம்பரேச்சர் டிபெண்டன்ஸ்ல ரொம்ப டீடைல்டா படிக்கலாம். ஓகே, டன். ஸோ இதான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். ஓகே, இப்போ ஒரு ப்ரீவியஸ் சம் பார்த்தோம்ல, அதே மாதிரி தான், டிட்டோ அதே தான். ஆரம்பிக்கலாமா? எப்படி எழுதுனீங்க, ஃபர்ஸ்ட் இந்த 4த்துக்கும் ரேட் எழுதுவீங்க. ஃபர்ஸ்ட் ரேட் 1. ரேட் 1 எப்படி எழுதலாம், கே 0.2ன்னு இருக்கா. ஓகே, 0.2. ஓகே, இதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் இது எழுதிடுவோமா. ரேட் எப்படி தெரியுமா இருக்கும், ரேட் இஸ் ஈக்குவல் டு கே ஏ பவர் எக்ஸ் பி பவர் ஒய். ஸோ நான் இங்கே என்ன போடுவேன், எக்ஸ். அடுத்தது என்ன கொடுத்துருக்கான், 0.3. ஸோ 0.3 பவர் ஒய் இஸ் ஈக்குவல் டு 4.2 இன்டூ 10 பவர் மைனஸ் 2. இதுதான் ஈக்குவேஷன் நம்பர் 1. இப்போ அடுத்து செகண்ட் ஈக்குவேஷன் எழுதலாமா, ரேட் 2. ரேட் 2 இஸ் ஈக்குவல் டு கே 0.1 பவர் எக்ஸ் 0.1 பவர் ஒய் is equal to 6 into 10 power minus 3. இதுதான் equation number 2. அடுத்து third one எழுதுவோமா, rate 3 is equal to k 0.4 power x 0.3 power y is equal to 1.68 into 10 power minus 1. இது equation number 3. அடுத்து last, rate 4 is equal to k 0.1 power x 0.4 power y is equal to 2.4 into 10 power minus 2. இது equation number 4. ரெண்டா டிவைட் பண்ணுங்க. டிவைட் பண்ணா உங்களுக்கு ஏதாச்சும் ஒன்று என்ன ஆகணும், கண்டிப்பாக கேன்சல் ஆகணும். ஸோ அப்போ நல்லா உத்து பார்த்தீங்கன்னா 1ம் 3யும் டிவைட் பண்ணுச்சுன்னா 3 y டேர்ம் என்ன ஆகுது, கேன்சல் ஆகும். கரெக்டா? ரெண்டும் சேமா இருக்குல்ல பார்க்க. ஸோ நான் ஃபர்ஸ்ட் என்ன எழுதிக்கிறேன், 1 divided by 3. ஸோ 1ஓட வேல்யூ சொல்லுங்க எனக்கு, k 0.1 power x 0.1ஓட வேல்யூ, சாரி 0.2 பவர் எக்ஸ். அடுத்து என்ன எழுதுவீங்க, 0.3 பவர் y is equal to என்ன போடுவீங்க, 4.2 into 10 பவர் minus 2. ஓகே, அடுத்து ரேட் 3 எப்படி போடுவீங்க, k 0.4 பவர் எக்ஸ் 0.3 பவர் y is equal to 1.68 into 10 பவர் minus 1. டிவைட் செய்யப்படும். டிவைட் செய்யுங்க. இதுவும் இதுவும் கேன்சல், k கேன்சல். அப்ப இங்க என்ன இருக்கு, 0.2 by 0.4 the whole power x is equal to 4.2 into 10 power minus 2 divided by 1.68 into 10 power minus 1. இதை நீங்க சால்வ் பண்ணணும். இதை சால்வ் பண்றதுக்கு முன்னாடி இதை மேல கொண்டு வந்துருங்க. இதை மேல கொண்டு வந்துட்டீங்கன்னா 4.2 into 10 power minus 1 1.68. கரெக்டா? இங்க என்ன இருக்கு பாருங்க, 0.2 by 0.4 ரெண்டுத்தையும் 10ஆல மல்டிப்ளை பண்ணீங்கன்னா என்னாச்சு, 2 by 4 பவர் எக்ஸ். இந்த 10 பவர் மைனஸ் 1 இவங்க கூட கொண்டு போங்க. அப்ப என்னாச்சு, 1 by 2 பவர் எக்ஸ் is equal to 0.42 1.68 அப்படின்னு மாறிடும். கரெக்டா? நெக்ஸ்ட் ஸ்டெப்ல என்ன பண்ணுங்க, 1 by 2 பவர் எக்ஸ் is equal to ரெண்டுத்தையும் 100ஆல மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 42 by 168. ரொம்ப அழகா 4 டேபிள்ல போயிடும்.
அப்போ 1/2 பவர் x is equal to 1/4. ரெண்டுத்தோட பேஸையும் நீங்க என்ன பண்ணணும், சேம் ஆக்கணும். அப்போ 1/2 x is equal to 1/2 the whole square அப்படின்னு மாத்தலாம். கரெக்டா? 1/2 the whole square அப்படின்னு மாத்தலாம். ஆமாவா இல்லையா? ஸோ இதை சால்வ் பண்ணீங்கன்னா மேலுக்கு அது வந்துடும். அப்போ பேஸ் சேமா இருக்கிறதால பவர் என்ன பண்ணலாம், ஈக்குவேட் பண்ணலாம். ஈக்குவேட் பண்ணீங்கன்னா எக்ஸோட வேல்யூ என்ன வந்துச்சு, 2. ஓகே, ஈக்குவேட் பண்ணுச்சுன்னா எக்ஸோட வேல்யூ என்ன ஆச்சு, 2 ஆச்சு. ஓகே, டன். ஸோ இது மாதிரி நீங்க ஒன்று பண்ணியிருக்கீங்க, இதே மாதிரி இன்னொன்று செய்யணும். இதை செஞ்சீங்கன்னா உங்களுக்கு y-ஓட வேல்யூ கிடைக்கும். அடுத்த ஸ்லைட்ல செய்யலாம். ஸோ நம்ம வந்து ஒன்று செஞ்சிட்டோம் இல்லையா? யாரை கண்டுபிடிச்சோம், எக்ஸ் கண்டுபிடிச்சோம். எக்ஸோட வேல்யூ என்ன வந்து 2. இப்போ நம்ம அடுத்த ஆளை கண்டுபிடிக்கலாம். ஸோ நமக்கு இப்போ யார் கண்டிப்பாக கேன்சல் ஆகியே ஆகணும் அப்படின்றதுல பேசிக் கான்செப்ட் வச்சுக்கோங்க, ஐடியா வச்சுக்கோங்க. ஸோ நமக்கு ஏற்கனவே எக்ஸ் தெரிஞ்சிருச்சு. ஸோ எக்ஸ் தான் கேன்சல் ஆகணும் இந்த வாட்டி. ஸோ அப்போ நீங்கள் 2வும் 4ம் எடுத்துக்கோங்க. 2வும் 4ம் எடுத்தீங்கன்னா எக்ஸ் என்ன ஆகும், கேன்சல் ஆகும். ஸோ அதை பேஸ் பண்ணி ஆன்சர் எழுதலாமா? ஸோ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் எழுதுங்க. எப்படி எழுதுவீங்க? கே 0.1 the whole power x 0.1 the whole power y is equal to 6 into 10 power minus 3. அடுத்து fourth equation k 0.1 the whole power x 0.4 the whole power y is equal to 2.4 into 10 power minus 2. டிவைட் பண்ணுங்க. டிவைட் பண்ணீங்கன்னா k கேன்சல், 0.1x 0.1x என்ன ஆயிடுச்சு, கேன்சல். பேலன்ஸ் என்ன இருக்கு எழுதுறீங்களா? 0.1 by 0.4 the whole power y is equal to 6 into 10 power minus 3. கீழே இருக்கிற 10 power minus 2 மேலே கொண்டு வந்தீங்கன்னா 6 into வெறும் 10 power 2 divided by 2.4. டன். அப்புறம் இது என்ன ஆச்சு, 1/4 the whole power y into 10 பண்ணி அதை டிவைட் எடுத்துடுறோம். into 10 பண்ணி பாயிண்ட் எடுத்துடுறோம். ஸோ இதையும் சால்வ் பண்ணீங்கன்னா 6 into 10 power minus 1 கரெக்டா, divided by 2.4. இதையும் சால்வ் பண்ணீங்கன்னா என்ன வரும், 1/4 the whole power y is equal to 0.6 by 2.4. மறுபடியும் 10ஆல மல்டிப்ளை பண்ணுங்க ரெண்டு சைடும். அப்போ என்ன ஆகும், அது 1/4 the whole power y is equal to 6 by 24. சால்வ் பண்ணுங்க. 1/4 the whole power y is equal to 1. அப்போ இது எப்படி எழுதலாம், 1/4 the whole power 1. 1/4 the whole power 1 கரெக்ட் தான். 1/4 the whole power 1. சார் எப்படி சார், லைட்டா டவுட் ஆயிடுச்சு. 6/24 கட் அடிச்சிங்கன்னா என்ன வரும், 1/4. ஓகே, ஸோ இங்க என்ன இருக்குன்னு அர்த்தம், 1. ஸோ ரெண்டுத்தோட பேஸ் சேம். அப்போ பவர் என்ன பண்ணலாம், ஈக்குவேட் பண்ணலாம். ஸோ y is equal to 1. x என்னன்னு கண்டுபிடிச்சிங்க, 2. y is equal to 1. அப்போ ரேட், ஆர்டர் ஆஃப் த ரியாக்ஷன் கேட்கறாங்கல்ல, அப்போ ரேட் is equal to k a power a power x ஓட வேல்யூ 2, b power y ஓட வேல்யூ 1. ஓகே, டன். ஆர்டர் கேட்குறாங்க. ஆர்டர் எப்படி கண்டுபிடிப்பீங்க, சம் ஆஃப் த பாஸ் என்னது 2 + 1 3. ஓகே, டன். ரைட் த ரேட் லா அண்ட் ஓவரால் ரேட் ஆர்டர் ஆஃப் த ரியாக்ஷன். சரி, இங்க ஒரு வார்த்தை கொடுத்துருக்காங்க பாருங்க, வித் ரெஸ்பெக்ட் டு ஏ அண்ட் வித் ரெஸ்பெக்ட் டு பி. அப்படின்னா எப்படி தெரியுமா எழுதலாம், ஆர்டர் இஸ் ஈக்குவல் டு செகண்ட் ஆர்டர் வித் ரெஸ்பெக்ட் டு ஏ, ஃபர்ஸ்ட் ஆர்டர் வித் ரெஸ்பெக்ட் டு பி. இந்த மாதிரி கூட எழுதிக்கலாம். பட் டோட்டல் ஆர்டரும் கண்டுபிடிங்க, அதுதான் நல்லது. ரைட் த ரேட் லா. ஸோ நம்ம எழுதிருக்கோம்ல, இதுதான் ரேட் லா. ஓவரால் ஆர்டர் ஆஃப் த ரியாக்ஷன், ஓவரால் ஆர்டர் ஆஃப் த ரியாக்ஷன் 3. கால்குலேட் த ரேட் கான்ஸ்டன்ட் அடுத்த ஸ்லைட்ல செய்யலாம். கால்குலேட் த ரேட் கான்ஸ்டன்ட். ரேட் கான்ஸ்டன்ட் எப்படி கால்குலேட் பண்றதுன்னு பார்ப்போமா? ஸோ நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னேன், இதை எடுத்துக்கோங்க. இதை எடுத்து இதுல இருந்து உங்களுக்கு பிடிச்சது எதுவோ அதை எடுத்துக்கலாம். எனக்கு இதுதான் ரொம்ப சிம்பிளா தெரியுது, 0.1. ஸோ நான் இந்த வேல்யூஸ் எடுத்து இந்த ஈக்குவேஷன்ல சப்ஸ்டியூட் பண்ண போறேன். ஓகே, அப்ப ரேட் இஸ் ஈக்குவல் டு கே, ஏவோட வேல்யூ 0.1 the whole square, b ஓட வேல்யூ 0.1 the whole power, இங்க என்ன இருக்கு 1 தான். அப்ப இங்க என்ன போடுவீங்க 1. ஓகே, ரேட்டோட வேல்யூவும் கொஸ்டின் பேப்பர்லயே கொடுத்துருக்கான். எவ்வளோ, 6 into 10 power minus 3. அவ்வளவுதான். சால்வ் பண்ணீங்கன்னா ஆன்சர் முடிஞ்சு. சரி, எப்படி சால்வ் பண்ணலாம், இங்க பாருங்க. 0.1 the whole square எப்படி எழுதலாம், k 1 into 10 power minus 1 the whole square. அதே மாதிரி இது எப்படி எழுதலாம், 1 into 10 power minus 1 the whole power 1. அப்ப நெக்ஸ்ட் ஸ்டெப்ல 6 into 10 power minus 3 is equal to k 1 into 10 power minus 2. இது என்னாச்சு, 10 power minus 1. 1 into எழுதணும்னு அவசியம் இல்லை இல்லையா? ஸோ இதெல்லாம் எடுத்துட்டீங்கன்னா பேலன்ஸ் என்ன இருக்கு, இது மட்டும் தான் இருக்கு. ஓகே, இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 10 power minus 3 k 6 into 10 power minus 3. 10 power minus 3, 10 power minus 3 என்னாச்சு, கேன்சல். ஸோ k is equal to 6. யூனிட் ஆஃப் k. யூனிட் ஆஃப் k நமக்கு தெரியணும்னா நமக்கு ஆர்டர் தெரியணும். ஆர்டர் என்னது 3. கரெக்டா? அப்ப n வேல்யூ என்னது 3. ஃபார்முலா என்னது, மோல் 1 minus n லிட்டர் n minus 1 செகண்ட் இன்வர்ஸ். அப்ப மோல் 1 minus 2 லிட்டர் 1 minus 3 இல்லையா, லிட்டர் 3 minus 1 செகண்ட் இன்வர்ஸ். சால்வ் பண்ணீங்கன்னா
mole minus 2 liter square second inverse. Okay, so இதுதான் இந்த சம்முக்கான ஆன்சர். Clear? So a reaction is second order in A and first order in B. So write the differential rate equation. எப்படி எழுதுவீங்க? Rate is equal to K A power X. X ஓட வேல்யூ தான் கொடுத்துட்டான் செகண்ட் ஆர்டர், ஸோ 2 போட்டுக்கோங்க. B ஓட வேல்யூ என்ன கொடுத்துருக்கான்? ஃபர்ஸ்ட் ஆர்டர், ஸோ B power 1 போட்டாச்சு. Done. First questionக்கான ஆன்சர் ஓவர். How is the rate affected on increasing the concentration of A 3 times? அப்போ concentration of A இப்போ என்ன ஆச்சு? 3A ஆயிடுச்சு. அப்போ ரேட் என்ன ஆகும்? Rate is equal to K 3A the whole square. அதுக்கப்புறம் B power 1. அப்போ யார் வெளில வருவா? 9. 3 square 9. அப்புறம் A square B power 1. ஸோ இதோட வேல்யூ என்னன்னு தெரியும்ல? இதோ இருக்கே, இதோட வேல்யூ என்னது? ரேட். ஸோ அப்போ 9 into rate. அப்போ rate 1 is equal to 9 into rate. அப்போ இந்த மாதிரி நீங்க கான்சன்ட்ரேஷனை இன்க்ரீஸ் பண்ணீங்கன்னா கிடைக்கிற ஆன்சர் வந்து என்ன ஆகுது? இன்க்ரீசஸ் பை 9 times. அடுத்த சம் பாருங்க. How is the rate affected when the concentration of both A and B are doubled? அப்போ இப்போ நீங்க என்ன எழுதுவீங்க? கான்சன்ட்ரேஷன் ஆஃப் A என்ன ஆயிடுச்சு? 2A ஆயிடுச்சு. கான்சன்ட்ரேஷன் ஆஃப் B என்ன ஆயிடுச்சு? 2B ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றான். ஓகே, ஸோ ரேட் 2 is equal to K. இங்க என்ன எழுதுவீங்க? 2A ஸ்கொயர். அதுக்கப்புறம் இங்க என்ன எழுதுவீங்க? 2B power 1 எழுதுவீங்க. ஸோ என்ன நம்பர் வெளியில வருதுன்றதை மட்டும் பார்த்துக்கோ. 2 ஸ்கொயர் 4, பேலன்ஸ் A ஸ்கொயர். 2 into 1 2, சாரி 2 power 1 1, சாரி 2 power 1 2, கரெக்டா? ஸோ 2 வெளில வந்துடும். அப்போ B power 1 என்ன ஆயிடும்? அப்படியே தான் இருக்கும். 4 2s are 8. ஸோ K A ஸ்கொயர் B power 1. ஸோ இது யாருங்க? ரேட். அப்போ ரேட் 2 is equal to 8 times of initial rate. அப்போ ஆன்சர் என்ன எழுதுவீங்க? Increased by how many times? 8 times. Okay, done.